வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கல்வன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், பாரதி ராஜா, இவானா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பெட்டி தீஃபோட லைஃபை சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பெட்டி தீஃப் தான் நம்ம ஜிவி பிரகாஷ். இவர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள தன்னோட ஃப்ரெண்டான தீனாவோட சேர்ந்து சின்ன சின்னதாக திருட்டுத்தனங்கள் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆகணும் அப்படின்றது தான் கனவு. பட் வயிற்று பொழப்புக்காக திருட்டுத்தனம் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் இவானா வீட்டில் போய் திருட போறாரு. அண்ட் இவானா மேல ஒரு விதமான காதல் உண்டாயிருது. இவானாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவை தத்தெடுக்கிறாரு. அந்த தத்தெடுத்ததுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, கடைசியா இவானா இவரை லவ் பண்ணாங்களா இல்லையா, அண்ட் உண்மையிலே இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் அப்படின்றது ரொம்பவே லைட் ஹார்ட்டடா ஒரு யதார்த்த வாழ்வியலை காட்டக்கூடிய ஒரு பிளசன்ட் ஜேர்னியா தான் நகர்ந்துட்டு இருக்கு. திடீர்னு நாங்கள் ஜெட்டு வேகத்தில் போறோம்டா அப்படின்ற பேர்ல வண்டியை கொடை சாச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்பந்தமே இல்லாத அன்ரியலிஸ்டிக் ஈவெண்ட்ஸா போட்டு திணிச்சு வச்சிருப்பாங்க. அதுலயும் புலி, யானை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ள திணிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த விலங்குகள்லாம் காட்டினாங்க அப்படின்றதுக்குமே ஒரு ப்ராப்பர் ரீசனே இருக்காது. பாரதி ராஜாவோட பாஸ்ட் லைஃப்பை லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக காட்டினாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் அப்படி காட்டணும்னு நினைச்சிருந்தாலும் ஓரளவுக்காவது பிரம்மாண்டமாக காட்டியிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பாதி டெவலப் பண்ண ஒரு அனிமேட்டட் இமேஜ் மாதிரி தான் அந்த விலங்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதை சுற்றி வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுமே பெரிய லெவலில் பரபரப்பாக இல்லை. அதே மாதிரி அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தொடங்கினாலும் போக போக அதுவுமே ஒரு மாதிரி தொய்வடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த படத்தோட டுவர்ட்ஸ் தென் நடக்கக்கூடிய அந்த ட்ராமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல தொடங்கின ஒரு படம் போக போக பயங்கரமாக தொய்வடைஞ்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாமல் முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.